السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இரவு தூங்குவதற்கு முன் இந்த துஆவை 10 தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கஅபாவை தவாப் செய்த நன்மையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் நமக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசைதான், அதாவது கஅபாவை சென்று தவாப் செய்ய வேண்டும், மக்கா மதீனாவிற்கு செல்ல வேண்டும், உம்ரா அல்லது ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு ஆசை ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இருக்கின்றது. ஆனால் எல்லா முஸ்லிம்களாலும் இந்த ஆசையை நிறைவேற்றி கொள்ள முடியாது. ஏனென்றால் செல்வம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்களால் மாத்திரமே இந்த ஹஜ் அல்லது உம்ராவுக்கு செல்ல முடியும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏழையாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதனை அங்கு சென்று தவாப் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்காது. ஆனால் அந்த நன்மையை நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும். எவ்வாறென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூறுகிறார்கள், ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன் 10 தடவைகள் இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக கஅபாவை தவாப் செய்த நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான். அந்த துஆ தான் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் பியதிஹில் கைர் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் பியதிஹில் கைர் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று வரக்கூடிய இந்த கலிமா, 4வது கலிமா, இதனை யார் ஒவ்வொரு நாளும் 10 தடவைகள் இரவு தூங்குவதற்கு முன் ஓதுகிறாரோ அவருக்கு கஅபாவை தவாப் செய்த நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த கலிமாவை அதிகமாக ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கும் கஅபாவை தவாப் செய்த நன்மையை தருவான். வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.